வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்திடலாம். இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு டிஃபன் ரெண்டுத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். தக்காளி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் ஊறுகாய் நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி ரெட் கலராகவும் பார்த்து எடுத்துக்கணும். சில சமயம் பார்த்திங்கன்னா தக்காளி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி தக்காளியெல்லாம் சேர்த்துட்டோம்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்ல தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா தக்காளியுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்களா, இப்போ எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. ரொம்ப பெருசாக வேண்டாம், இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 கிலோ தக்காளிக்கு பார்த்திங்கன்னா நான் 70 கிராம் புளி எடுத்துருக்குறேங்க. நல்லா இந்த புளியை நார் ஓடுலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அது வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் மிளகாய் எடுத்துருக்குறேன். இந்த 2 அளவும் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு சதப்பற்றா இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி அதிகம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 70 கிராம் புளி சேர்த்துடலாம். புளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புளியும் சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்க்கும்போது அது வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா புளியும் சேர்த்தாச்சு. நம்ம இந்த சமயத்துலேயே மிளகாய் கூட சேர்த்துடலாங்க. ஆனால் இது கிளறி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கடாய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 வதக்கின பிறகு நான் மிளகாவை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ மிளகாவையும் சேர்த்துடலாம். பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் எல்லாமே ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். இது போடும்போது தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கிடும், கொஞ்சமாக ஆகிடும். இப்போ நான் 50 கிராம் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. வெறுமனே இந்த புளி மிளகாய் தக்காளி மட்டும்தான் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அதே மாதிரி மூடி போட்டும் மூடி விடக்கூடாது. நல்லா தண்ணியே இல்லாமல் இந்த தக்காளியோட தண்ணியிலே இது நல்லா வெந்து வரணும். இந்த மிளகாவும் புளியும் பாருங்கள், லேசாக தக்காளியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே அது நல்லா வெந்துடும். அப்படியே இதுக்கு டைமிங்லாம் கிடையாதுங்க. இது நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அவ்வளவுதான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தக்காளியெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. எல்லாம் சேர்ந்தாப்பில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்போட அளவு பார்த்திங்கன்னா அதே 70 கிராம் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். நான் புளியும் 70 கிராம் எடுத்துருக்கிறேன், கல் உப்பும் 70 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்டவ் கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக விட்டுடுங்க. அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வரதையும் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக இப்போவே தக்காளி ஊறுகாய் மாதிரி வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லேசாக ஒரு குறை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டாலும் கம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குது. இப்போ இன்னும் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை பேனில் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடுகு வெந்தய பொடி சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல மணமாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெயோட அளவெல்லாம் குறைச்சிடாதீங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் சுவையாக இருக்கும். எண்ணெய் ஹீட்டானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
குட்டி குட்டி பல்லு பூண்டை ஒரு 10 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 வரமிளகாவும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. மிளகாவெலாம் கருக விடக்கூடாது. லேசாக கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாகவே கொட்டலாங்க, ஏன்னா எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால டக்குன்னு தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம 50 கிராம் மிளகாய் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் ஒரு 7-8 மிளகாய் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிப்புக்கு போடுறேன். மொத்தம் சேர்த்து 50 கிராம் தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப காரம் ஆகிடும். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தக்காளி விழுது எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சா அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். மீதி பொடியை எடுத்து வச்சிடலாம். இந்த பொடியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம காரக்குழம்பு ரசமெல்லாம் வச்சு முடிக்கிற சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அப்படியே தூவி விட்டு இறக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக சுவையான தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆகுது. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதுனால இப்போ ரொம்ப அதிக நேரம் எடுக்காதுங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அருமையான தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அழகாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை ஸ்டீல் டப்பாவோ அந்த மாதிரி எதுலையாச்சும் போட்டு நீங்கள் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா வெளியவே வச்சு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த ஊறுகாய் அருமையாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பாட்டில்லையோ டப்பாலெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.